வெல்கம் டு பிரிட்டி டச். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குட்டி கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டீடாங்கிள் பண்ணிடுறேன். இவங்களுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து 2 பார்ட்ஸாக வந்து பிரித்து டீடாங்கிள் பண்ணி லெஃப்ட் சைடில் நான் ஒரு பன் போட்டு செக்யூர் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஹேர்ஸ் வந்து ரைட் சைடில் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. கரெக்டான ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏதாச்சும் நடுவில் முடி இருந்தாலோ இல்லை நீங்கள் தப்பான லைன்ஸ் எடுத்திருந்தாலும் ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முடி எடுத்து பின்னாடி வந்து கரெக்டாக பா ஷேப்பில் வந்து ஹேர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக முடி எடுத்துக்கோங்க. அதில் 3 பார்ட்ஸாக பிரித்து இந்த மாதிரி நான் பின்னுற மாதிரி பின்னிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் ஹேர் எடுக்கும்போது லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் முடி, இப்போ ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்து பின்னிட்டு வரேன். இப்போது லெஃப்ட் சைட், இப்போது ரைட் சைட், திரும்பவும் லெஃப்ட் சைட்லேருந்து நான் கோம் வச்சு தான் நான் முடி எடுக்கிறேன். இந்த கோமில் நீங்கள் முடி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஹேர் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட்ஸே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவும் நீங்கள் பின்னும் பொழுதும் எந்த சிக்கும் ஆகாமல் இருக்கணும். அப்படி சிக்கு ஏதாச்சும் ஆகியிருந்ததுன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக வந்திருக்காது. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் கிட்ஸுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஸ்கூல் முடிஞ்சு டியூஷனுக்கு போகிறப்பவோ நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்கும். இது கிட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் கூட, அதாவது 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க கூட இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு 2 ஜடை போடலாம் பிடிக்கும். அந்த மாதிரி போட விருப்பம் உள்ளவங்க இந்த ஹேர் ஸ்டைல் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பின்னல் எண்டு வரையும் பின்னிருக்கேன். இதுதான் வந்து ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணி இப்படி லூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு சைட் பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதே போல் நான் நெக்ஸ்ட் அதர் சைட்லேயும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பண்ணது புரியலன்னா இப்போ கிளியராக நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு பேக் சைடில் வந்து பா ஷேப்பில் இருக்கணும் அந்த லைன். நீங்கள் எடுக்கிற முடி பா ஷேப்பில் இருந்து 3 பார்ட்ஸாக இப்படி பிரித்து ஒரு பின்னல் பின்னிக்கோங்க. பின்னினதுக்கப்புறம் ரைட் சைட் வரும்போது ரைட் சைடு ஹேர் கொஞ்சம், லெஃப்ட் சைடு வரும்போது லெஃப்ட் சைடு ஹேர் கொஞ்சம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பின்னிட்டு வாங்க. இதே போல் எண்டில் நீங்கள் பின்னும்போது ஹெட்டுக்கு கீழே நீங்கள் பின்னும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த எண்டில் வரும்போது தான் நீங்கள் டைட்டாக வந்து பின்னணும். இந்த மாதிரி எந்த முடியுமே விடாமல் நீங்கள் ரொம்ப டைட்டாக பின்னிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்டாக வரும். இது நான் கூட வீட்டில் நிறைய டைம் ட்ரை பண்ணுவேன். எனக்கு மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும்போது 2 ஜடை போட்டிருக்க தான் பிடிக்கும். அண்ட் என்ன மாதிரி வீட்டில் 2 ஜடை போட்டுட்டு இருக்கிறது யாருக்காச்சும் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எதுக்காக இந்த 2 ஹேர் ஸ்டைல் போடுறது சில பேர் விரும்புகிறாங்கன்னா அவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து 2 ஜடை போட்டால் தான் ஹேர் ஃபால் ஆகுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே சில பேர் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் 2 ஜடை வீட்டில் காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க போட்டிருப்பாங்க. பட் எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுன்றதுனாலலாம் போட்டிருக்க மாட்டேன். எனக்கு பர்சனலாக வந்து 2 ஜடை போட்டிருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதே போல் நீங்கள் ஹேர் ஸ்டைல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கனாவும் அது பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் 4 கால் பின்னிட்டேன். இந்த ஹேருக்கு ஒரு பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணி காமிக்கிறேன். நல்லா லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக டில்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்கள், அதுக்கப்புறம் பேக் சைடில் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. அண்ட் தென்
சைட்லலாம் பாருங்கள். இதே போல் க்யூட்டான ஹேர் ஸ்டைல் உங்கள் குட்டீஸ்க்கு அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். For more videos, please do follow us. Thank you for watching.